கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 36ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றார். இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படி ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒளியாய் இருக்கிறார். அவரிடத்தில் நாம் விசுவாசமாய் இருக்கணும். அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு இடரல் இல்லை. அவன் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் கிருபையாக கொடுக்கிறார். இங்கே வசனம் என்ன சொல்கிறது? அந்த ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்க. விசுவாசமாயிருங்க அப்படின்னா அவர் தான் எனக்கு, அவரை விட்டா எனக்கு வேற வழி இல்லை. அவரால் தான் எனக்கு எல்லாம். அவரையே நான் மகிமைப்படுத்துவேன். அவரோடு தான் நான் ஐக்கியமாயிருப்பேன். அவரை விட மேன்மையான சில காரியங்கள் நமக்கு இருக்கலாம். ஆனாலும் நான் அப்படி செய்வதில்லை. ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தந்தருள்வார். இந்த ஒளியினிடத்திலே ஒரு விசுவாசம் நமக்குள்ள ஒரு பிடிமானம் வந்துருச்சுன்னா எந்த தனி மனிதனுக்கும் நம்ம தூக்கியா இருக்க மாட்டோம். கோலகுமுடு போட மாட்டோம். இந்த உலகத்துல காரியம் ஆகணுங்கிறதுக்காக யாரையும் சார்ந்திருக்க மாட்டோம். தனி மனிதனாக நின்று ஆண்டவருடைய பலத்திலே காரியங்களை செய்யக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் உங்களுக்கு தந்துருவார். இந்த ஒளியினிடத்துல விசுவாசம் இல்லாததுனால தான் என்னால் இது முடியாது, நான் சின்ன பையன், எனக்கு அறிவில்லை, இப்படியே நம்ம தட்டி கழித்து கொண்டிருப்போம். ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்வோம். அவரால் உயர்ந்த நிலை அடைவதற்குரிய கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்தருள்வாராக. நல்ல ஆண்டவரே, ஒளிகளின் பிள்ளைகளாய் நடந்து கொள்வதற்கு தேவையான ஞானம், கிருபை, விவேகம் தந்து எங்களை வழி நடத்தும். உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.